1960களில் தூத்துக்குடி சாந்தியா தனது வயிற்றில் ஒரு ஈட்டி வடிவ வடு கொண்ட அனாதை பெற்ற குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தனது பண்டைய கணவன் திலகன் சிறுவனை ஒப்புக்கொள்ளுகையில் அவரை பார்த்து அன்பாக உயர்த்தி பாவாரி பவாரி கண்ணியை பெயரிடுகிறார். சாந்தியாவின் மரணத்திற்கு பிறகு டேனேஜ் பியர் தனது தாய்மார்களின் வனசீனின் இறுதி சடங்குகளில் ரகுமினியை சந்திக்கிறார். தத்தனுக்குடி தூரத்துக்கு தூதரகத்திற்கு திரும்புவார். திலான் ஏவுகணை சம்மதித்தபோது தெயின் தேனீவின் தயக்கத்தை மதிக்கிறார். 1989ஆம் ஆண்டில் திலகன் மறுமலர்ச்சி மற்றும் உயிரியல் மகன் உள்ளது. பியர் அவரது விசுவாசம் அவரை ஒரு விசுவாசமாக இருப்பதால் அவருடைய குற்றவாளி பேரரசுக்கு விசுவாசமாக இருக்கிறார். ருக்மினி உடன் மீண்டும் இணைந்து இப்போது ஒரு மருத்துவர் பாட்டி மிகவும் ஆழமாக காதலில் விழுகிறது. 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1993இல் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அவர்களின் திருமணத்தில் அவர் தனது குற்றம் என்றென்றும் வெட்டு என்று அறிவிக்கிறது. இருப்பினும் திலகன் அவரை ஒரு உயர் பங்குகளை ஆயுதம் கோட் என்ற பெயரை கொண்ட குண்டுவீச்சு என்று குற்றஞ்சாட்டினார். ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் தர்மன் ஆகியோருக்கு கடத்தப்பட்டார். பாவி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் கேஸ் இடம் இடைநிறுத்துகிறது. குணமடைந்த திலகன் ரக்மினியை கொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் பிதார் தவறுதலாக திலகனின் கை அணைத்துக் கொள்கிறார். பாவாரி உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வன்முறை திரும்புவதன் மூலம் இதயத்தை திருப்பி ரக்மினி அவரை விட்டு ஒரு மறுக்க முடியாத இடத்திற்கு நகர்வார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 1998இல் அவர் ஒரு இரகசிய வழிபாட்டு சண்டைக்கு சண்டை என்றால் பஹாரி ஆரம்ப வெளியீட்டை உறுதியளித்தார். கற்றாழை கற்றல் ஆண்டமன் தீவுகளில் உள்ளது. அவர் அங்கு காவலில் மற்றும் தலைகள் தப்பித்து அவளை மீண்டும் வெற்றி பெற அவர் சாப்ளின் லாலி ஒரு நகைச்சுவை சிகிச்சை அவரை ஆழ்ந்தார். உண்மையான லாலி துளையின்போது சேர்ந்து விளையாடுகிறது. தீவில் பாவாரி தனது லிங்கை தெரியாத ராகமி உடன் மீண்டும் லியோவியையும் மறுபடியும் செய்கிறார். தீவு கொடூரமான லார்ட் மில்டன் மற்றும் அவரது மகன் ஃப்ரெடி ஆகியோரால் ஆட்சி செய்யப்படுகிறது. அவர்கள் விலங்குகளை துன்புறுத்தல் ரக்மினி பிரட்டி விட மிக அதிகமாக செல்லும் போது பாவாரி வன்முறையை தாக்குகிறார். ஒரு அவமானம் பிரட்டி ஒரு பாத்திரத்தை பிடி ஒரு வழிபாட்டு தலைவர் ஹாயஸ் அவரை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலம் வழிபாட்டு தலைவர் தனது முதலாளி மைக்கேல் மற்றும் அல்செஸ் திலகன் தெரிவிக்கிறார். மைக்கேல் கொடிய ரப்பர் வழிபாட்டு தீவின் செல்வந்தர்களுக்கும் அடிமையாக்கப்பட்ட ஏழைகளுக்கும் இடையேயான கிளாடியேட்டர் பாணியிலான விளையாட்டுகளுடன் இயங்குகிறது. போட்டிகள் கடுமையாக கொண்டுள்ளன. மைக்ரோசாப்ட் தந்தை ராஜாவால் முதலாளிகளுக்கு முதலீடு செய்யப்படுகின்றன. ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியின் போது பைக்கரி உண்மையான அடையாளத்தை மைக்கேல் அம்பலப்படுத்துகிறார். யார் அதிர்ச்சியூட்டும் வழியில் ரக்னி நடந்து கொண்டிருக்கிறார். பாவாரி தனது முடிவை ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் வழிபாட்டு வழிகளில் இணைகிறார். அவரது முதல் போட்டியில் பாரி கிளார் திறன் பார்வையாளர்களை வியப்படைப்பார். மைக்கேல் ஒரு நட்சத்திரமாக பார்காவை பார்க்கிறார் மற்றும் கொண்டாட ஒரு கட்சி வீசுகிறார். அங்கு ஒரு குடித்துள்ள பாட்டி தங்கம் சிவகுவின் இரகசிய இருப்பிடத்தை நழுவி விடுகிறது. பின்னர் அடிமையாக்கப்பட்ட உள்ளூர் தாக்கப்பட்டபோது அவர்கள் தாழ்த்தினார்கள். அவை ஒரு உள்ளூர் புராணத்தில் இருந்து தீர்க்கதரிசன குழந்தையாகும். ஜாதா மியூவின் புனித பேச்சை கொடுப்பதற்காகவும் ரஜாவை கொன்றுவிடும். அவர்கள் பரிஸ் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினர். அவர் பசுபதி மற்றும் லட்சுமி லாபெர்மி லார்ட்ஸ் டார்னிஸ் பரி இல்லினர் அவரது உயிரியல் பெற்றோரின் ஜாதா மவுனாகவும் ஒரு சகோதரியும் என்ற பெயரில் இருந்தார். ராஜாவின் கோபத்தை அஞ்சின அவர்கள் இந்தியாவுக்கு பாவாரி கடத்தப்பட்டனர். அவரது பாதுகாப்பாளர் கொல்லப்பட்ட பின் சந்தா அவரை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவரது வேர்கள் பற்றி எச்சரிக்கை. பியர் தனது உண்மையான தந்தை PASUPTHATI சந்தித்தார். அடுத்த நாள் பாவி ஏழைக்கு வருகிறார். ஏழைகளுக்கு சண்டை போடுகிறார். வென்ற பிறகு அவர் மைக்கேல் மற்றும் ரஜேவை பலவீனமாக கூறுகிறார். அவர்களை மரணத்திற்கு கண்டனம் செய்கிறார். பாவாரி மிருகத்தை ஒரு மிருகத்தனமான சண்டையில் தோற்கடித்து ஆனால் அவருடைய வாழ்க்கையை உதைத்தார். அதற்கு பதிலாக அவமானப்படுத்தினார். பாவாரி பின்னர் ரஜெயில் எஸ்டேட் புயல் அவரது அடிமைகளால் கொல்லப்பட்டதில் ரஜேவை அவமதிப்பதாக உணர்கிறார். அதனால் அவர் தன்னை தகர்த்தெறுகிறார். மேலும் பாவ் புனிதமான ஈயத்தை மீட்டெடுக்கிறார். ஜடாமியாவின் கோவில் பாரி பல்லாவையும் இரட்டை சகோதரியுடனும் ஜோதிடர் மற்றும் மறுபயன்பாட்டிற்கு ஈட்டி கொடுக்கிறார். ரக்மினி இறுதியாக முழு உண்மையை புரிந்துகொள்வது பாவியுடன் சமரசம். அவர் தனது தம்மமாத்தமுள்ள தனது உண்மையான பாதையை கண்டுபிடித்து வன்முறையை கண்டார் என்று அவர் வாக்களிக்கிறார். இருப்பினும் சமாதான மைக்கேல் மற்றும் ஃப்ரெடி ஆகியோர் அவர்களை கொல்ல ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பாவாரி குடும்பம் மற்றும் அவர்கள் மீது பாசோகாக்கள் நோக்கமாக தீவனம் கண்டுபிடிக்க அதிர்ச்சியூட்டும். தெயைன் அவர்களை பாவியத்தை அவர்கள் வெளியேற்றினார் என்பதை உணர்ந்து கொள்கிறார்.
பாவாரி தனது தாயை நெருப்பிடம் கூறுகிறார். லக்ஷ்மி இப்பொழுது அதிகாரமளித்த ஒரு எச்சரிக்கை ஷாட் தீ தங்கள் சரணடைதல் கட்டாயப்படுத்தி. அடுத்த நாள் தீவின் புதிய சுதந்திரம் நியூயார்க் சுதந்திரமாகவும் ரைமினி இறுதியாக திருமணம் செய்து கொண்டது இருவரும் தீர்க்கதரிசனத்தையும் அன்பையும் நிறைவேற்றும்.